விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த சென்ற நடிகர் விஜய் மீது காலணி வீசப்பட்டது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். சென்னை கோயம்புத்தூர்ல தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்த நடிகர் விஜய் அவர்கள் வந்திருந்தார். அப்போது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். இதனையடுத்து விஜயகாந்த் உடல் கண்ணாடி பெட்டியில் கிடந்தப்பட்டிருப்பதை கண்டு நடிகர் விஜய் சில நொடிகள் உடைந்து அழுதார். அதனையடுத்து அவர் மீண்டும் வீட்டுக்கு செல்ல காருக்கு அருகே செல்ல போது மர்ம நபர் ஒருவர் நடிகர் விஜய் மீது காலணி வீசினார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலானது. இது தொடர்பாக அப்போதே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஜய் ரசிகர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலைய வளாகத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக தென் சென்னை மாவட்ட தலைவராக பொறுப்பு வகிக்கக்கூடிய நபர் தற்போது இந்த புகாரானது கொடுத்திருக்கிறார். அதில் அந்த புகார் மனுவில் ஒருவர் அதாவது விஜய் மீது காலனி சுழற்சி வீசிய அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் மூலம் இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்ட அந்த நபரை கண்டுபிடித்து அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படி வேண்டும் என்று இந்த விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக புகாரை பெற்றுக்கொண்டு தற்போது அந்த நபர் குறித்து விசாரணையை தொடங்கியிருப்பதாக கோயம்பேடு காவல் நிலைய போலீசார் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தற்போது இந்த விவகாரம் தற்போது சூடுபிடித்திருக்கிறது. அரசு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.